திருப்பூரில் பட்ட பகலில் பழிக்கு பழி கொலை. இளைஞரை சுத்து போட்டு சிதைத்த 3 பேர். அலறி ஓடிய பொதுமக்கள். திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியின் அருகில் உள்ள திருவிக்க நகர் நாவிதன் தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான பாலமுருகன். வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக திருவிக்க நகர் முதல் வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தாராம். அப்போது யமனாக வருகிறது இருசக்கர வாகனங்கள். கொடிய ஆயுதங்களுடன் அதிலிருந்து இறங்கிய 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலமுருகனை வழிமறித்து சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். இதில் முகம் சிதைந்த நிலையில் பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தெற்கு காவல்துறையினர் பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு மோப்பநாய் ஹண்டர் வரவழைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடியதில் ஹண்டர் சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கே வந்துவிட்டது. இந்த கொலை சம்பவம் குறித்ததான முதற்கட்ட விசாரணையில் பாலமுருகனின் பெரியப்பா மகன் ஆறுமுகத்திடம் மணிகண்டன் என்பவர் வேலை செய்து வந்ததாகவும், மணிகண்டனுக்கும் பாலமுருகனின் தங்கைக்கும் புறம்பான உறவு இருந்து வந்ததாகவும், இதனால் ஆறுமுகத்திடம் மணிகண்டனை வேலையை விட்டு நீக்குமாறு பாலமுருகன் கேட்டு வந்தது சம்பந்தமாக ஆறுமுகத்திற்கும் பாலமுருகனுக்கும் தகராறு ஏற்பட்டதாம். இதனால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் ஆறுமுகத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு பல்லடத்தில் வைத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வழக்கில் சிறை சென்று பாலமுருகன் ஜாமீனில் வெளிவந்து விட்டாராம். இந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்கவே ஆறுமுகத்தின் உறவினர்கள் பாலமுருகனை கொன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள்.